ஹாய் கைஸ், நான் உங்கள் வில்லேஜ் கேம் தமிழ். ஸோ இந்த வீடியோ நாம் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னடா கேம்ப் ஃபயர் சுற்றி 4 பேர் உட்காந்துருக்கீங்க, மேலே வேறு ஏதோ வச்சுருக்கீங்க, சண்டா போட்டுட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்டாலாம் போடல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்பியில் இருக்கோம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, என்ன எஸ்எம்பின்னு கேட்டிங்கன்னா லெகசிலேண்ட் எஸ்எம்பி. ஸோ இந்த எஸ்எம்பியோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்க் ப்ரோ தான். இந்த எஸ்எம்பியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பிளேயர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷன், ஸோ சில பேர்னால வர முடியல. ஸோ நெட்வொர்க் இஷ்யூ சில பேருக்கு, ஸோ அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பல இஷ்யூனால வந்து பார்த்திங்கன்னா வர முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 4 பேரும் உட்காந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ ஸ்பானில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா தெரியும், விசியில் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்கேயும் வச்சுக்கிட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருந்தேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தெரில. நானும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இங்கேயும் சுற்றிக்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வைப்ரோ இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் அவர் மண்டை மேலே உட்காந்து அடிக்கிறாரு கைஸ். இங்கே பாருங்கள், போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. வெறும் கையிலே வந்து பார்த்திங்கன்னா 3 ஹார்ட்டை குறைச்சி விட்டாரு. நானே வந்து பார்த்திங்கன்னா சோறே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் திணறிக்கிட்டு இருக்கேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹார்ட்டை குறைச்சி விட்டு போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஏமண்ட மேலே உட்காந்துக்கிட்டார் கைஸ். ஸோ இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா கால் தெரியுது பாருங்கள், அவர் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் உட்காந்துக்கிட்டாரு கைஸ், வைப்ரோ ஏமேலே உட்காந்துக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து உட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சு. ஸோ அந்த மரத்தை உடச்சிட்டு உட்டை கலெக்ட் பண்ணிட்டு, ஸோ கிராஃப்டிங் டேபிள் எல்லாம் செஞ்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோனேன் நம்மளோட பேஸை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணணும்ல. ஸோ இந்த சர்வர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 GB ரேம் சர்வரு. அட்டர்னஸில் க்ரியேட் பண்ணோம்னா 2 GB ரேம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 12 GB ரேம் சர்வர் கைஸ். செம்ம ஸ்மூத்தாக இருக்குது சர்வரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த சர்வரை க்ரியேட் பண்ணி கொடுத்த டார்க் ப்ரோக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ், லவ் யூ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோனேன் இங்கே அப்படியே பம்கின் இருந்துச்சு. சரி பம்கின் பை க்ரியேட் பண்ணலாம் ஃபுட்டுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முட்டை சுகர்லாம் வேணும். ஸோ எந்த நினைப்பில் எடுத்தேன்னு தெரில. ஸோ எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நைட்டும் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டை போட்டு தள்ளிக்கிட்டு இருந்தேன். ஆடு கைஸ் பாவம் அந்த ஆடு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆட்டையும் போட்டு தள்ளிட்டேன். ஸோ போட்டு தள்ளிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டும் ஆகிடுச்சு. ஸோ நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க கைஸ். ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காரு, நமக்கு பெட்டெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீ ஒரு பெட் எடுத்து ப்ரோ அப்படின்னாரு. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டெல்லாம் உடச்சிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேஸை தேடி வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் எல்லாம் கட்டுங்க, ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான் பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் தாண்டி வந்துட்டு, ஸோ அந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இதோ பார்த்துருந்தா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பிக்காக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேக் பண்ணிக்கலாம். பிக்காக்ஸ் மேக் பண்ணிட்டு நம்ம ஸ்டோன் கலெக்ட் பண்ண போகலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கையில் இருக்க லூட்டை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செஸ்ட்டு செஞ்சு வச்சிடலாம் கைஸ். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்கும். எங்கேயாச்சும் போய் செத்துட்டோம்னா ஸோ வம்பா போயிடும்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், செத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஆகாது. நம்மளோட லூட்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு பொட்டி மாதிரி மாறிடும். பொட்டி மாறி நம்ம செத்த இடத்துக்கு கொஞ்சம் மேலேயோ தள்ளியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொட்டி இருக்கும், அங்கேயே நம்ம போய் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லூட் எதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கேயே வச்சுட்டேன். ஸோ வச்சுட்டு எதுக்கு அதுக்கப்புறம் வந்து எடுக்க முடியாத நிலமை ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கேயே வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கே போய் ஸ்டோன் மைன் பண்ணலான்னு பார்க்கும்போது தூரத்தில் ஒரு மவுண்டைன் இருந்துச்சு. சரி எதுக்கு அங்கேயும் இங்கேயும் குழியை நோண்டிக்கிட்டு, சரி நேராக வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க இந்த மவுண்டனே போயிடுவோம். ஸோ அங்கே போய் ஸ்டோன் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்க வழியே செரி பிளாசம் பயமும் இருந்துச்சு. எனக்கு செரி பிளாசம்னாலே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மரத்தை வந்து நம்ம வீட்டுக்கு நட்டு வச்சுக்கிட்டோம்னா அந்த மரத்துலேருந்து அந்த தூள்லாம் விழுவும் பாருங்க, அது ஷேடர்ஸ் போட்டு அப்படியே அங்கே உட்காந்துக்கிட்டோம்னா பயங்கரமாக இருக்கும் கைஸ். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வியூ பக்காவாக இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா செரி பிளாசம் சாப்ளிங் எடுத்துக்கிட்டு செரி பிளாசம் வுட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, ஸோ அந்த வுட்டை வச்சு கொஞ்சம் ஸ்டோனு மைண்ட் பண்ணிட்டு வுட் பிக்காக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வச்சு ஸ்டோன் எடுத்துகிட்டு ஸ்டோன் பிக்காக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காப்பரு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா உடச்சிக்கிட்டேன் கைஸ். பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 24 கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகே 31 வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு. இதை வச்சு நம்ம ஆர்மரும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோலும் இருந்துச்சு கைஸ். சரி கோலையும் மைண்ட் பண்ணிட்டு, ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கோலையும் வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் கோலையும் கலெக்ட் பண்ணிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். இங்கே
பாருங்க. டான் டான் டான். எப்படி என்னடா அது உடஞ்சி போன வீட்டை கட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உடஞ்சி போல் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டிக்கிட்டு இருக்கேன் கைஸ். ஓகேவா, ஒரு உடஞ்ச மாதிரி தான் இருக்கும் டக்குன்னு பார்க்கும்போது. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டிக்கிட்டு இருக்கேன், நம்ம வீட்டை வந்து பார்த்திங்கன்னா கட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் கைஸ் எப்படி பயங்கரமாக இருக்கா. ஸோ பயங்கரமாலாம் இருக்காது, ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித பிளானுமே இல்லாமல் அந்த ஹவுஸை வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்கேன். ஸோ நார்மலாக எந்த சர்வர் போனாலும் எந்த வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணாலும் ஸோ நான் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸை பில்டு பண்ணுவேன். ஸோ இந்த சர்வர்லேயும் இந்த எஸ்எம்பிலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படி தான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை வச்சு பெருசாக கட்டலாமான்னு தோணுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய பில்டு பண்ணலாம். ஸோ ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன, ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓகேவான இது இருந்துச்சு. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஹவுஸு இது இது என்னது, ஐயோ மறந்துட்டேனே. ஓகே கைஸ், இது வந்து ஸ்டோரேஜ். ஓகேவா, கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ், அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா பெட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் பெட்டு ஆர்மர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலான்ட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிட்டு, ஸோ மேலே ஒரு சின்னதாக ஒரு இடம், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி இப்படி வந்தோம்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருந்துச்சா. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மாற்ற வந்து பார்த்திங்கன்னா நட்டு வச்சுருக்கோன்ட்டு. ஸோ விட்ட தெரிய அலைய வேண்டிய அலைச்சல் இருக்காதுல்ல. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பின்னாடி நட்டு வச்சுட்டேன். ஸோ நம்ம வீட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 4 டைப் ஆஃப் ஃபுட்டு இருக்குது. ஸோ பிரிஞ்சு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செரி பிளாசம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்கேஷியா. ஸோ 4 வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து பார்த்திங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் கைஸ், ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தானே, ஒன்று தான். ஸோ அதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடுங்க ப்ளீஸ். அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பயங்கரமான மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதை மட்டும் பண்ணிடுங்க கைஸ். ஓகே கைஸ், ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜிடி. லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா கைஸ், பை பாய். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டென்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொண்டு வரேன். ஸோ பை பாய் கைஸ், பை பாய்.